வணக்கம் குட்டீசஸ். உங்க செல்லமான பப்பா பாட்டோ டிவிக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம். இன்னைக்கு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு அழகான நல்லுணர்வு கதையை கேட்க தயாவா? கிரீன்லேண்ட் காடு. இது ரொம்பவே அழகான அமைதியான ஒரு இடம். இங்கதான் நம்ம கதையோட ஹீரோக்களான காலுவும் சந்துவும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. நம்ம ஹீரோக்களை பாருங்க. ஒரு காளையோட பேரு காலு, இன்னொரு காளையோட பேரு சந்து. இவங்க ரெண்டு பேரும் எவ்ளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? எப்பவுமே சேர்ந்தேதான் இருப்பாங்க. ஒன்னாவே சாப்பிடுவாங்க, ஒன்னாவே நடந்து போவாங்க. தங்களோட பெரிய கண்களாலும் கூர்மையான கொம்புகளாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பாதுகாப்பா இருப்பாங்க. அன்னைக்கு காலையில காலும் சந்துவும் தங்க மலைய நோக்கி நடந்து போயிட்டு இருந்தாங்க. மதிய நேரத்துல ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்த ஒரு தந்திரக்கார ஓநாய அவங்க கவனிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு சின்ன முயல்குட்டி கேரட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஓநாய் அதை வேட்டையாட பதுங்குச்சு. உடனே நம்ம நண்பர்கள் சத்தம் போட்டு அந்த முயலை காப்பாத்திட்டாங்க. நண்பர்கள்னா இப்படிதான் சமயோசிதமா செயற்படணும் இல்லையா? அந்த அமைதியான காட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்திருந்துச்சு. வேற ஒரு காட்டுல இருந்து ஒரு பெரிய சிங்கம் அந்த கிரீன்லேண்ட் காட்டுக்குள்ள வந்துச்சு. அது அந்த காட்டுக்கே ராஜாவாகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுச்சு. ரொம்ப பசியோட இருந்த அந்த பெரிய சிங்கம் நம்ம காலுவையும் சந்துவையும் பார்த்த உடனே ஆசையா கண்களை விரிச்சு பெரிய குரல்ல கர்ஜிச்சது. வாவ், இவ்ளோ பெரிய 2 காளைகள்! இதுல ஒருத்தனை புடிச்சா கூட 3 நாளைக்கு சாப்பாட்டு கவலையே இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்கள துரத்த ஆரம்பிச்சது. சிங்கத்தை பார்த்ததும் காலுவுக்கும் சந்துவுக்கும் முதல்ல ரொம்ப பயம் வந்துருச்சு. ஆனா சந்து என்ன சொன்னான்னு தெரியுமா? காலு, நாம இப்படி ஓடிட்டே இருந்தா கண்டிப்பா அது நம்மள ஒருத்தனை பிடிச்சிடும். அதுக்கு பதிலா நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நின்னு அதை எதிர்ப்போம் அப்படின்னு ரொம்ப தைரியமா சொன்னான். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க! ஓடிக்கிட்டு இருந்த 2 காளைகளும் திடீர்னு அப்படியே நின்னாங்க. தங்களோட கூர்மையான கொம்புகளை கீழே இறக்கி ரொம்ப ஆக்ரோஷமா அந்த சிங்கத்தை நோக்கி பாஞ்சாங்க. இத பார்த்த சிங்கம் ரொம்ப அதிர்ந்து போச்சு. ஐயோ, இவங்களோட கொம்பு நம்ம வயித்துல பட்டா நம்ம கதை முடிஞ்சிடும் அப்படின்னு பயந்து போய் வந்த வழியே திரும்பி ஓடி போயிடுச்சு. சிங்கம் பயந்து ஓடுனத பார்த்து காட்டுல இருந்த எல்லா விலங்குகளும் இவங்களோட நட்பை பாராட்டுச்சுங்க. ஆனா இருட்டுல மறைஞ்சிருந்த அந்த நயவஞ்சக ஓநாய் மட்டும் ஒரு மோசமான திட்டத்தை போட்டுச்சு. இந்த காலும் சந்துவும் ஒன்னா இருக்கிறது அந்த ஓநாய்க்கு சுத்தமா பிடிக்கல. இவங்க 2 பேரையும் எப்படியாவது பிரிச்சுட்டா சிங்கத்துக்கு சாப்பாடு கிடைக்கும், அதுல மீதியுள்ள எலும்புகள் எனக்கும் கிடைக்கும் அப்படின்னு தந்திரமா யோசிச்சு அவங்கள பிரிக்க திட்டம் போட்டுச்சு அந்த ஓநாய். ஒரு நாள் காலையில அந்த ஓநாய் காலுக்கிட்ட மெதுவா போய் ஒரு பொய்ய சொல்லுச்சு. காலு, சந்து உன்னை பத்தி ரொம்ப தப்பா பேசினா. நீ ரொம்ப கருப்பா இருக்கிறதால உன்னை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்கலையா, உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க உனக்கு இஷ்டம் இல்லையா அப்படின்னு ரொம்ப பாவமா நடிச்சு ஒரு வதந்திய கிளப்பி விட்டுச்சு. நீங்க கவலையே படாதீங்க, நம்ம காலு ரொம்ப அறிவாளி. அவ உடனே சந்துகிட்ட போய் நடந்ததையெல்லாம் சொன்னான். இத கேட்டதும் சந்துக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அந்த முட்டாள் ஓநாய்க்கு ஒரு பாடம் கத்து கொடுக்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சூப்பர் பொரிய உருவாக்குனாங்க. அவங்களோட அந்த புத்திசாலித்தனமான ரகசிய திட்டம் இதுதான். ஸ்டெப் 1. மெதுவா மாலை நேரம் வந்துச்சு. காடு இருட்டு தொடங்குச்சு. தந்திரமான அந்த ஓநாய் சந்துவ விட்டு காலு பிரிஞ்சிட்டதா நினைச்சுக்கிட்டு காலுவ தங்கமலைக்கு பக்கத்துல இருந்த ஒரு குகைக்கு கூட்டிக்கிட்டு போச்சு. அங்க பெரிய புற்களுக்கு நடுவுல அந்த கொடிய சிங்கம் காலுவுக்காக பதுங்கி இருந்துச்சு. கொஞ்சம் டென்ஷன் ஆகுதுல்ல? சிங்கம் குகையில இருந்து வெளியே வந்ததும் காலு ரொம்ப பயந்த மாதிரி நடிச்சான். தன் திட்டம் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டே அந்த ஓநாய் சத்தமா சிரிச்சுக்கிட்டே, இப்போ நீங்க 2 பேரும் சிங்கத்துக்கு தான் சாப்பாடு அப்படின்னு கத்துச்சு. ஓநாய் தான் ஜெயிச்சுட்டு தான் நினைச்சுது. ஆனா எதிர்பாராத அந்த நொடியில டம் டம் அப்படின்னு ஒரு சத்தம் சந்து பின்னாடிந்து மின்னல் வேகத்துல பாஞ்சு வந்து சிங்கத்தை ஓங்கி ஒரு முட்டு முட்டுனா. சிங்கம் காத்துல பறந்து போய் தூரமா விழுந்துச்சு. இத பார்த்த ஓநாய் பயந்து நடுங்கி சிங்கத்தோட சேர்ந்து காட்டையை விட்டு ஓடி போயிருச்சு. காலு சந்துவும் தங்களோட ரகசிய திட்டம் சக்சஸ் ஆனதை நினைச்சு சந்தோஷமா சிரிச்சாங்க. ஆஹா, எவ்ளோ சூப்பரான சண்டை! இப்போ ஆபத்து விலகிடுச்சு. காடு திரும்பவும் ரொம்ப அமைதியாயிடுச்சு. காலுவும் சந்துவும் திரும்பவும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. உண்மையான நண்பர்களை யாராலையும் எப்பவும் பிரிக்கவே முடியாது. வதந்திகளை விட உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை எப்பவுமே அதிகமா நம்புங்க.